ஹலோ கைஸ், நம்ம ஒரு விஷயத்துல உறுதியா சாதிக்கணும்னு நினைச்சா அதை கண்டிப்பா நம்ம சாதிப்போன்னு எல்லாருமே சொல்லி கேட்டிருப்போம். இதுக்கு பேர் தான் லா ஆஃப் அட்ராக்ஷன். இதை நம்ம கரெக்டா யூஸ் பண்ணிக்கிட்டா நம்ம பல விஷயங்கள்ல சாதிக்க முடியும்னு நிறைய பேர் நிரூபிச்சிருக்காங்க. ஏன்னா இந்த உலகத்துல வேற எதுக்குமே இல்லாத பவர் நம்ம எண்ணங்களுக்கு இருக்கு. இப்படி இந்த எண்ணங்களை சரியா கையாள தெரிஞ்சவங்க தான் நம்ம நாட்டில் பெரிய பெரிய வெற்றியாளர்களா இருக்காங்க. இப்ப இந்த சக்சஸ்ஃபுல் பீப்புள்ஸ் எல்லாம் எப்படி யோசிக்கிறாங்க, அப்படி அவங்க யோசிக்கிற விதம் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத எல்லாருமே தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக 2006ல் சீக்ரெட் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை வெளியிடுறாங்க. இந்த புத்தகத்துல லா ஆஃப் அட்ராக்ஷனை பத்தி ரொம்பவே தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கும். நம்ம சிந்தனைகள் மூலமா நம்மளோட வாழ்க்கையவே நம்மளால மாத்திக்க முடியுங்கிறத இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ரூவ் பண்ணியிருக்கு. நம்மளோட சிந்தனைகள் ஒரு மேக்னெட் மாதிரி, அது அதுக்கான ஒரு ஃப்ரீக்குவென்சியில இயங்கிக்கிட்டு இருக்கும். அந்த ஃப்ரீக்குவென்சி வழியா தான் நம்ம நினைச்ச விஷயங்களை இந்த யூனிவர்ஸ் நமக்கு கொண்டு வந்து கொடுக்கும். இப்படி இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் ஜஸ்ட் நம்ம தாட்ஸால எப்படி இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். அப்படி அதுக்கான பதிலை தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். நம்ம வாழ்க்கையில எப்படி இதை பாசிட்டிவா யூஸ் பண்ணலாம், இதன் மூலமா நம்ம நினைச்சதை எப்படி அடையலாம், இந்த மாதிரி பல விஷயங்களை இந்த வீடியோ மூலமா நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்பர் 1, பிலீவ் இன் யுவர் செல்ஃப். ஜாக் கேன்ஃபீல்ட் இவர் ஒரு ஆத்தர், டீச்சர், லைஃப் கோச் அண்ட் மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் கூட. அவர் வாழ்க்கையில எப்ப இந்த சீக்ரெட்டை தெரிஞ்சுக்கிட்டாரோ அப்ப இருந்து அவரோட வாழ்க்கையே மாறிடுச்சுன்னு பல இன்டர்வியூஸ்ல சொல்லியிருக்காரு. இந்த சீக்ரெட்டை யூஸ் பண்றதால நம்ம நினைச்ச எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளால சாதிக்க முடியுங்கிறத ஜாக் கேன்ஃபீல்ட் பிராக்டிக்கலாவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காரு. இந்த உலகத்துல இருக்க 96% பணத்தை எப்படி வெறும் 1% மக்கள் மட்டும் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். ஆனா அதுக்கு முக்கியமான காரணம் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் தான். இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை புரிஞ்சுக்கிட்டதுனால தான் அவங்க வாழ்க்கையில நிறைய விஷயங்களை சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம எண்ணங்கள் மூலமா ஒரு நல்ல லைஃபை நம்மளால கிரியேட் பண்ணிக்க முடியும். நம்ம என்ன ஆகணும்னு நினைக்கிறோமோ அதை பத்தி மட்டுமே யோசிச்சுக்கிட்டு இருந்தாலே போதும். நம்ம எண்ணங்கள் மூலமா ஒரு நல்ல லைஃபை நம்மளால கிரியேட் பண்ணிக்க முடியும். நீங்க உங்க பாஸ்ட், அதாவது உங்க கடந்த காலத்துல எந்த மாதிரி யோசிச்சீங்களோ அந்த மாதிரி தான் இப்ப நீங்க இருப்பீங்க. நீங்க விரும்புறது நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி, எதை நீங்க நினைக்கிறீங்களோ அது உங்க வாழ்க்கையில கண்டிப்பா நடக்கும். நீங்க யோசிக்கிற உங்களோட எண்ணம் ஒரு பவரா மாறி நிஜத்துல அதை உங்க கண்ணு முன்னால கொண்டு வரும். நீங்க யார் கூடயாவது பேசிக்கிட்டு இருக்கும் போதும் சரி, டிவி பார்த்துக்கிட்டு இருக்கும் போதும் சரி, டிரைவிங் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதும் சரி, குளிக்கும் போதும் சரி, நியூஸ் பேப்பர் படிக்கும் போதும் சரி, இந்த மாதிரி எந்த ஒரு வேலையை நீங்க பார்த்துக்கிட்டு இருந்தாலும் அந்த நேரத்துல நீங்க பல விஷயங்களை யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க. இந்த புக்ல நமக்கு கொடுக்கிற ஒரு பெஸ்ட் சஜஷன் என்னன்னா, நம்ம தூங்குறதுக்கு முன்னாடியும் அதே மாதிரி தூங்கி எழுந்ததுக்கு அப்புறமும் நம்ம எவ்வளவுக்கு அதிகமா பாசிட்டிவா திங்க் பண்றோமோ அந்த அளவுக்கு நமக்கு பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கும்னு சொல்றாங்க. இந்த மெத்தட்ல லா ஆஃப் அட்ராக்ஷன் ரொம்பவே நல்லா வேலை செய்யும். நீங்க ஒரே விஷயத்த மட்டும் யோசிக்கும் போது அது நிஜமா மாறும். அதாவது உங்க ஜாப், உங்க சிச்சுவேஷன், உங்க ஹெல்த், உங்க வெல்த், உங்க ஹாப்பினஸ், உங்க கார், உங்க கடன், இப்படி பல விஷயங்கள் உங்க எண்ணங்கள் வழியா தான் உங்க வாழ்க்கைக்கு வந்திருக்கும். நம்மள நிறைய பேர் பாசிட்டிவா திங்க் பண்றதை விட அதிகமா நெகட்டிவா தான் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்படி நீங்க நெகட்டிவா யோசிக்கிறத நிறுத்தணும்னா அதுக்கு நீங்க உங்க மனசை கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்கு நமக்கு யூஸ் ஆகிறது தான் மெடிடேஷன். மெடிடேஷன் உங்க மனசை ஃபுல்ஃபில்லா வச்சுக்கிறதுக்கும் உங்க எண்ணங்களை கட்டுப்படுத்துறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். இந்த மெடிடேஷன் பண்ண நீங்க மணிக்கணக்கா கஷ்டப்பட தேவையில்ல. வெறும் 5-10 நிமிஷம் நீங்க மெடிடேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாலே போதுமானது. இப்படி மெடிடேட் பண்றதால முடிஞ்ச அளவுக்கு நெகட்டிவ் தாட்ஸை உங்களால குறைச்சிக்க முடியும். அண்ட் அதே மாதிரி உங்களை பத்தி நீங்களே பாசிட்டிவாவும் யோசிக்க ஆரம்பிப்பீங்க. நம்பர் 2, ஆக்ஷன். லா ஆஃப் கிராவிட்டிங்கிறது எல்லா பொருட்கள் மேலையும் ஒரே மாதிரி தான் வேலை செய்யும். உங்களுக்கு பிடிச்ச பொருள் மேல ஒரு விதமாகவும் உங்களுக்கு பிடிக்காத பொருள் மேல ஒரு விதமாகவும் வேலை செய்யாது. லா ஆஃப் கிராவிட்டி எல்லா பொருட்களுக்குமே சமம் தான். அதே மாதிரி நமக்கு வரக்கூடிய எண்ணங்கள் நல்ல எண்ணமா இருந்தாலும் சரி, கெட்ட எண்ணமா இருந்தாலும் சரி, அது எல்லாத்தையுமே இது ஒரே விதமா தான் பார்க்கும். நமக்கு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 65,000க்கு மேலான எண்ணங்கள் போய்கிட்டு இருக்கதா ஒரு ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி இந்த எண்ணங்கள் தான் நம்ம ஃபீலிங்ஸையும் கண்ட்ரோல் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க.
காலையில எந்திரிச்ச உடனே ஒரு கெட்ட செய்தியை கேட்டோம்னா அந்த நாளே நமக்கு நல்லா இருக்காதுன்னு நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்போம். இப்படி சொல்றதுக்கு மெயின் ரீசன் இவங்க எல்லாருமே அந்த விஷயத்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால தான். தூங்கி எந்திரிச்ச உடனே உங்க எண்ணங்கள் நல்லபடியா இல்லைன்னா அந்த நாள் நல்லபடியா இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த நேரத்தில் பாசிட்டிவான எண்ணங்கள் மட்டுமே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி உங்க வாழ்க்கையில உங்களை காயப்படுத்துற மாதிரியான விஷயங்களை நீங்க கேட்கும்போது முடிஞ்ச அளவுக்கு அந்த நேரத்தில் உங்களுக்கு வர எண்ணங்களை கண்ட்ரோல் பண்ண பாருங்க. இதுக்கு நீங்க ஏதாவது நெகட்டிவா கேட்கும்போது கொஞ்ச நேரம் டைம் எடுத்துக்கோங்க. ஆனா அதுல இருந்து வெளியே வரணுங்கிற எண்ட் கோலோட இருங்க. ஸோ நெகட்டிவ் நியூஸை கேட்கும்போது நெகட்டிவான விஷயங்கள் நடக்கும்போது அதுக்காக கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு அதுலேருந்து வெளியே வர பாருங்க. அப்படி இல்லாமல் அந்த ஒரு விஷயத்தையே பிடிச்சிக்கிட்டு அங்கேயே இருந்தா அது நமக்கு ஒரு பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும். எப்பயாவது உங்களுக்கு நெகட்டிவான தாட்ஸ் வரும்போது அது எந்த அளவுக்கு நிஜம், எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு யோசிங்க. அதே மாதிரி ஒருத்தங்க உங்களை விட்டு போறாங்கிறப்ப நீங்க அவங்களோட மெமரிஸோட கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு வைங்க. அந்த நேரத்துல ஓகே இவங்க இல்லாம நம்மளால வாழ முடியாதா, நம்ம உண்மையாவே அவ்வளோ வீக்கா இருக்கமா அப்படின்னு உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. உங்களை மதிக்கிறவங்க கூட உங்க நேரத்தை செலவு பண்ணுங்க. நீங்க விருப்பப்படுற உங்களோட ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் இல்ல உங்க பெட்ஸோட உங்க நேரத்தை செலவு பண்ணுங்க. ஏன்னா யார் உங்களுக்கு வேலையை கொடுக்குறாங்களோ அவங்க கூட நீங்க உங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்க எண்ணங்கள் மாறும், பாசிட்டிவா திங்க் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ உங்களை சுத்தி எப்பவுமே பாசிட்டிவான மனிதர்கள் மட்டுமே இருக்கிற மாதிரி ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி உங்களை திட்டுறவங்க, உங்களை அவமானப்படுத்துறவங்க இந்த மாதிரி நபர்கள் இருக்க இடத்துல இருக்காதீங்க. பிடிச்ச மியூசிக் கேட்கறதால, பிடிச்ச மூவிஸ் பார்க்கறதால, பிடிச்ச வேலையை செய்யறதால உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவலை உங்களால கம்மி பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம ஒரு விஷயத்த எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க செயலும் உங்க சிந்தனையும் தான் உங்க வாழ்க்கையை முடிவு பண்ணும். தாட்ஸ் அண்ட் லவ் இது ரெண்டுமே சேர்ந்தாதான் லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு அது மிகப்பெரிய சப்போர்ட்டை கொடுக்கும். அன்பை விட இங்க எதுவுமே பெருசு கிடையாது. ஸோ அன்பை எல்லார்கிட்டையுமே காட்டுங்க. அப்படி அன்பா இருந்தா அதுவே உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். நம்பர் 3, சீக்ரெட் டு மணி. நம்ம சின்ன வயசுல நம்ம அப்பா அம்மா கிட்ட காசு கேட்கும்போது பணம் என்ன மரத்திலேயே காய்க்குது அப்படின்னு அவங்க சொல்லி கேட்டிருப்போம். ஆனா எப்படி சில பேர் உண்மையாவே மரத்துல இருந்து பணம் காய்க்கிற அளவுக்கு பணம் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க? இது எதனாலனா அவங்களோட அறிவை நம்பி ஒரு நம்பிக்கையோட எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் செய்யறதால தான் அவங்க நினைக்கிற விஷயத்த அச்சீவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்மளும் நிறைய பேர் காசு சம்பாதிக்கணும்னு நினைப்போம். ஆனாலுமே ஏன் நம்மளால முடியல? இதுக்கு காரணம் நமக்கு நம்ம மேல இருக்க நம்பிக்கை கம்மியா இருக்கிறதுனால தான். ஒரு பக்கம் நம்ம காசு சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சாலும் இன்னொரு பக்கம் இது நம்மளால முடியுமா, நம்ம செய்யற விஷயம் சக்சஸ் ஆகுமா அப்படிங்கிற நெகட்டிவான தாட்ஸ்ல தான் நம்ம அதிகமா இருக்கோம். ஜாக் கேன்ஃபீல்டு ஒரு வருஷத்துக்கு $8000 சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தாரு. அதாவது இந்திய மதிப்புல கிட்டத்தட்ட 66 லட்சத்துக்கு மேல. ஆனா அது இல்லாம ஒரு வருஷத்துக்கு $1,00,000 சம்பாதிக்கணும்னு அவர் நினைச்சாரு. அப்படி அந்த பணத்தை சம்பாதிக்க அவர்கிட்ட எந்த ஒரு வழியுமே கிடையாது. வெறும் அந்த $1,00,000 சம்பாதிக்கணுங்கிற எண்ணத்தை மட்டும்தான் அவருக்குள்ள வச்சுக்கிட்டாரு. தினமும் அவர் அந்த $1,00,000 பத்தியே நினைச்சு அதையே யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. ஒரு பேப்பர்ல $1,00,000 எழுதி அந்த பேப்பரை செவுத்துல மாட்டி வச்சுக்கிட்டாரு. இப்படி அவர் பண்றதால அந்த பேப்பர்ல எழுதியிருக்க அந்த $1,00,000 அவர் எப்பெல்லாம் பாக்குறாரோ அப்பெல்லாம் அவர் நினைச்ச மாதிரியே அந்த $1,00,000 நம்ம சம்பாதிச்சிருவோங்கிற ஒரு நம்பிக்கை அவருக்குள்ள வந்துச்சு. இப்படியே இதை சில நாட்கள் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அப்படி ஒரு நாள் அவர் மனசுல ஒரு தாட் வந்தது. என்னன்னா அவர் எழுதின புக்கை ஒரு 1,00,000 காப்பி போட்டு வித்தா நம்ம நினைச்ச காசு வந்துருமே அப்படின்னு யோசிச்சாரு. அப்படி அதே மாதிரி ஒரு ஃபேமஸான ஷோல அவரை இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அந்த இன்டர்வியூனால அந்த புக்கு நிறைய மக்கள்கிட்ட போய் சேர ஆரம்பிச்சது. அப்படி அந்த 1,00,000 காப்பியும் சேல் ஆனதுனால அவர் நினைச்சதை விடவே அவர் அதிகமா சம்பாதிச்சாரு. இப்படி இந்த $1,00,000 சம்பாதிக்க யூஸ் ஆன இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் ஏன் நமக்கு $1 மில்லியன் சம்பாதிக்க இது யூஸ் ஆகாது அப்படின்னு நினைச்சாரு. அதே மாதிரி கடைசியில் அந்த $1 மில்லியன் அவர் சம்பாதிச்சாரு. அது மட்டும் இல்லாம அவர் எழுதின அந்த புக்கு உலகத்திலேயே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் செல்லிங் புக்கா மாறுனுச்சு. அதோட கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்லயும் அவர் பேர் ஆட் ஆனிச்சு. இப்படிதான் நீங்க காசு சம்பாதிக்கணும்னு நினைச்சா உங்க இமேஜினேஷனை யூஸ் பண்ணி உங்ககிட்ட நீங்க நினைச்ச அளவுக்கு காசு இருக்குன்னு நீங்க நினைக்கணும், அதை நீங்க நம்பணும். இப்படி நீங்க பாசிட்டிவா நினைக்கும் போது அந்த தாட்டோட ஃப்ரீக்வன்சி இந்த யூனிவர்ஸ் கிட்ட போய் ரீச் ஆகி அதை நீங்க நினைச்ச மாதிரியே சம்பாதிக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணும்.
ஸோ நீங்கள் நினச்சது சாதிக்க உங்களுக்கு என்னென்ன வேணுங்கிறத யோசிச்சு பாருங்க. ஒரு புக் எடுத்துக்கோங்க, அதில் உங்களோட கோல்ஸை எழுதுங்க. அந்த ஒரு கோலை நீங்கள் எப்போக்குள்ளே அச்சீவ் பண்ணணும்னு ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கேட்கறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருந்தாலும் கண்டிப்பா நம்ம நம்ப வேண்டிய ஒரு விஷயம், நிறைய பேருக்கு நடந்த ஒரு விஷயம். நீங்க என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க முடிவு பண்ணிட்டு அதை பத்தியே நீங்க யோசிக்கிறதால லா ஆஃப் அட்ராக்ஷன்ங்கிறது அங்க ஆட்டோமேட்டிக்காவே வேலை செய்ய தொடங்குது. இந்த யூனிவர்ஸ் எல்லாத்துக்குமே ஒரே எனர்ஜி, ஒரே வைப்ரேஷனா தான் இருக்கும். ஸோ கரெக்டா உங்க எண்ணங்கள் பாசிட்டிவா இருந்து பாசிட்டிவான வைப்ரேஷனோட நீங்க அதை கேட்டா இந்த யூனிவர்ஸ் கண்டிப்பா அதுக்கான பதிலை கொடுக்கும். ஓகே, கடைசியா இது எப்படி நம்ம லைஃப்ல யூஸ் பண்ணலாங்கிறத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பார்க்கலாம். நம்பர் 1, உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். நம்பர் 2, நான் நினைச்சதை நான் கண்டிப்பா அடைஞ்சே தருவேன் அப்படின்னு உறுதியா நம்பணும். நம்பர் 3, நீங்க நினைச்ச விஷயம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னு அதுக்கு நீங்க நன்றி சொல்லணும். அதே மாதிரி முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா, எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். அப்படி சந்தோஷமா இருந்தாதான் நீங்க பாசிட்டிவா யோசிப்பீங்க. அப்படி சந்தோஷமா இருந்தாதான் நீங்க நினைச்ச மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை அட்ராக்ட் பண்ண முடியும். ஏன்னா உங்க எண்ணங்களுக்கு அந்த அளவுக்கு பவர் இருக்கு. ஸோ எப்பவுமே சந்தோஷமா மட்டும்தான் இருக்கணும். ஸோ உங்களை கஷ்டப்படுத்துற மாதிரியான சிச்சுவேஷன் வரும்போது அதை இக்னோர் பண்ணுங்க. உங்க நெகட்டிவ் தாட்ஸை உங்க பாசிட்டிவ் தாட்ஸை வச்சு ரீப்ளேஸ் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த உலகத்துல நீங்க எதை வேணாலும் அச்சீவ் பண்ணலாம். ஸோ எப்பவுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்க. இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட்டை தான் கொடுக்கும். ஸோ பி பாசிட்டிவ். ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை லா ஆஃப் அட்ராக்ஷனை பற்றி நம்ம பேசிக்கிட்டே போகலாம். அதை பற்றி பேசுறதுக்கு இந்த ஒரு வீடியோ பத்தாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு இதே மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.